இன்செக்ட், சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கு பார்த்தீங்களா, கரப்பாம்பூச்சி மாதிரி அங்கங்க ஒன்று ரெண்டு அப்படி இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தா இஸ்ரேலிய உளவு கேட்ஜெட்ஸ் கருவிகளை அங்கே வைத்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு கத்தார் கண்டுபிடித்திருக்கிறது. அதையும் நாம் படத்துல பார்க்கலாம். விமானம் பிரான்ஸ் மேல அதோடைய ஏர் ஸ்பேஸுக்கு மேல அதாவது பறக்கக்கூடாது அப்படின்னு தடை விதித்த ஒரே காரணத்துக்காக அதாவது பிரான்சுடனான போடப்பட்ட அனைத்து ஒப்பந்தங்களையும், அதை டிஃபென்ஸ் டீல்லாம் போட்டிருப்பாங்க. அதாவது இராணுவ ரீதியாக ஆயுதங்கள் கொடுக்கறது, ஏரோப்ளைன் வாங்குறது, இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இஸ்ரேல் இன்று ரத்து செய்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். நெத்தன்யாகுவையும் அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் அவரும் அந்த அமைச்சரவையில் உள்ள அந்த எல்லா சீனியர் மினிஸ்டர்களையும் குற்றவாளிகளாக அறிவித்து அவர்களை கைது செய்வதற்கான பிடிவாரண்டை சர்வதேச நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. பிரிட்டனுடைய அந்த பிரதம மந்திரி ஸ்டார்மர் என்ன செய்திருக்கார்னா, அங்கீகரித்திருக்கிறார், பிடிவாரண்டை அங்கீகரித்திருக்கிறார் என்ற செய்தி ஒன்று. இரண்டாவது, இஸ்ரேலுக்கு எதிரான ஆயுத தடையை இன்றைக்கு பிரிட்டன் விதித்திருக்கிறது. ஆயுதங்கள் மட்டுமல்ல, எம்பார்கோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஆயுதம் மட்டுமில்ல, இஸ்ரேலுடைய மக்களுடைய பாதுகாப்புக்காக, நாட்டினுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அயன் டோம், ஆரோ 1, ஆரோ 2 இப்படியான பல்வேறு விதமான டிஃபென்ஸ் சிஸ்டங்கள், எதற்குமான அந்த டெக்னாலஜிக்கான காம்போனன்ட்ஸ், அதற்கான பொருள்கள், அதற்கு எதுவுமே அங்கே அந்த விமானங்கள் மூலமாக பிரிட்டன் வழியாக செல்லக்கூடாது அப்படின்னு அது சொன்னது. இஸ்ரேல் 12,000 பாலஸ்தீனியர்களை, கைதிகளாக உள்ளவர்களை, கைதினா வேற குற்றம் செய்யறோம் இல்லை, பாலஸ்தீனியர்களாக இருந்தாலே கைதிகள் தான் அவர்கள். அதில் 4,000 குழந்தைகள், சிறுவர்களை தூக்கில் போடுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறது. எனவே அவர்கள் தூக்கில் போட போறாங்க. அதில் 95 பேருங்க பாலஸ்தீனில் உள்ள மருத்துவர். இது அந்த பாலஸ்தீனத்துக்கு மட்டுமல்ல, மனித இனத்துக்கே இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக நாம் பார்க்கிறோம். வணக்கம், நான் கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைய தினம் வளைகுடா பகுதியில் நடக்கின்ற அந்த போர் குறித்தான முக்கியமான செய்திகள் குறித்து விவாதிப்போம். முதல் செய்தியாக, ஈரான் அதிகாரப்பூர்வமாக அந்த ஹோர்மஸ் ஜலசந்தியை கடப்பதற்கான கடப்பு கட்டணத்தை வாங்க ஆரம்பித்து விட்டது என்கின்ற ஒரு செய்தியை ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் கூறியிருக்கிறது. அது எப்படி வாங்கியிருக்குன்னு சொன்னா, டாலருக்கு மாற்றாக சீன கரன்சியான யுவானை வாங்க ஆரம்பித்து விட்டது என்ற செய்தி வந்திருக்கிறது. டாலரை கைவிட்டபடி உலகம் இயங்க ஆரம்பித்து விட்டது. டாலரை பயன்படுத்தி எவ்வாறு அதை ஆயுதமாக்கி ரஷ்யா மீது பொருளாதார தடையை மற்றும் பல்வேறு மிரட்டல்களை, சொத்துக்களை முடக்கம் செய்தது. முதலில் ரஷ்யாவையும், பின் சவுதியையும், பின் ஈரானையும் எவ்வாறு அமெரிக்கா அந்த கரன்சி, டாலர் என்கின்ற கரன்சியை வைத்து உலகத்தை முடக்கியதோ, அந்த கரன்சிக்கு இப்பொழுது ஈரான் நோ என்று சொல்லிவிட்டது. பே இன் யுவான், சீன பணத்தில் எங்களுக்கு கொடுங்கள் என்கின்றது. ட்ரேட், எங்களோடு நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் ரஷ்யாவினுடைய ரூபிளில் நீங்கள் செய்யுங்கள் என்று கூறுகிறது. இப்படியாக ஒரு உலகத்தினுடைய மாபெரும் பேரரசை கழற்றி விட்டபடி உலகம் இன்று இயக்கம் நடக்க ஆரம்பித்து விட்டது. இது அமெரிக்க வல்லரசு ட்ரம்ப் தானே தேடிக்கொண்டது. யாரும் அவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு இழிவான, ஒரு கீழான நிலையை ஏற்படுத்தவில்லை. அவர்கள் உலக நாடுகளை டாலரை வைத்து பயமுறுத்தியதுதான் காரணம். அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தி பாருங்க. ட்ரம்ப் அந்த ஈஸ்டரை ஒட்டி வெள்ளை மாளிகையில டின்னர் கொடுத்திருக்கிறார், ஒரு விருந்து. அந்த டின்னர் கொடுக்கும்போது ஓவரா பேசிட்டு பல்வேறு விஷயங்களை ரொம்ப கேஷுவலா சொல்லியிருக்கிறார். அதை நியூஸ் ஸ்தாபனங்கள், செய்தி ஸ்தாபனம் சொல்லும் பொழுது
ஒரு பாம் ஷெல் மாதிரி சொல்றாங்க. பட் அவரை பொறுத்தவரையில் அது ஒரு கேஷுவலாக இருக்குது. அதுல என்ன முதல் செய்தியாக அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஆடிக்கிட்டே நீங்க பார்த்திருப்பீங்க ட்ரம்புடைய புதிய ஆட்சியை தேர்ந்தெடுக்க ஈரான்ல வாக்களிக்கக்கூடிய நேரத்தில் 88 ஈரானிய தலைவர்களை கொன்றதாக வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இது வந்து ஒரு கேஷுவலாக சொல்லியிருக்கிறார். அது ஒரு விபத்தாகவும் நான் ஏற்படுத்தி விட்டேன் அப்படின்ட்டு அது ஒரு 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 சாதாரண செய்தியாக அதை கடந்து போகிறார். எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மனம் படைத்த ஒரு மனிதனாக அவர் இருக்க வேண்டும். எத்தனையோ அங்கே ஜனாதிபதிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் லாபகமாக பேசுவார்கள். ஆனால் செய்வது இதை போன்ற செய்திகளை செய்தாலும் அவர்கள் இப்படிப்பட்ட வெளிப்படையாக அவர்கள் பேசியது கிடையாது. இவர் நான் திரும்ப திரும்ப சொல்வது அடிப்படையில் ஒரு வியாபாரி என்ற அளவிலே நான் எது குறித்தும் கவலைப்படவில்லை. என்னுடைய காலடியில் இந்த உலகம் கிடைக்கிறது. எனவே நான் எதை வேண்டுமானாலும் சொல்லுவேன். எவனும் என்னை கேட்க முடியாது என்கின்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். இதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்னொரு செய்தி பாருங்க. முன்னாளுடைய ஜப்பானிய பிரதமர் இஷிபா அவர் வந்து ட்ரம்பை பற்றிய ஒரு உண்மையை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, நான் 3 தடவை அமெரிக்கா போயிருக்கேன். ட்ரம்பை மீட் பண்ணியிருக்கேன். அவரிடம் வந்து என்னன்னு சொன்னா, நீங்கள் தவறு செய்கிறீர்கள். ட்ரம்பை பார்த்து நீங்கள் தவறு செய்கிறீர்கள்னு யாராவது சொல்லிட்டா அந்த ஆளுக்கு கடுமையான கோபம் வந்துடும். அதனால அவரிடம் யாருமே நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று சொல்ல மாட்டாங்க. முன்னால ஐயா நீங்க மிகப்பெரிய ஆளு, ஐயையோ உங்களை மாதிரி முடியுமா என்றெல்லாம் பேசி முகஸ்துதி பேசக்கூடிய மனிதர்கள் தான் ட்ரம்புக்கு தேவை. நீங்கள் சரியாக செய்கிறீர்கள் என்று முகஸ்துதி செய்ய வேண்டும். தனக்கு லாபமா நட்டமா என்று கருதுவதை தவிர இந்த நாட்டுக்கு இந்த மனிதர்களுக்கு எது தேவை, எது நல்லது, எது கெட்டது என்று ட்ரம்ப் பார்ப்பதே இல்லை என்பதை அந்த ஜப்பானிய முன்னாள் பிரதமர் அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியையும் நாம் இங்கே பார்க்கிறோம். அது இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். இப்படித்தான் அமெரிக்கால பல ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறாங்க. அதனால வாஷிங்டன்ல ஜப்பானுடைய அந்த ஆட்சியாளர்கள் அவர் தங்கள் நாட்டை பத்தி தான் சொல்றாரு. இதுவரை நாங்கள் இப்படித்தான் பணிந்து போயிருக்கிறோம் என்று வெளிப்படையாக அவர் அறிவித்திருக்கிறார் என்பது ஒரு செய்தியையும் நாம் பார்க்கிறோம். இந்த போரை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இது போல விஷயம் அம்பலமாயிருவதற்கு அரங்கத்துக்கு வருதுங்கிற செய்தி நாட்டில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் தெரியக்கூடிய செய்தியாக பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, இது கொஞ்சம் வேதனையான செய்தியாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதாவது இஸ்ரேல் 12,000 பாலஸ்தீனியர்களை கைதிகளாக உள்ளவர்களே, கைதினா வேற குற்றம் செய்யறவன் இல்லை, பாலஸ்தீனியர்களாக இருந்தாலே கைதிகள் தான் அவர்கள். அதுல 4,000 குழந்தைகள் சிறுவர்களை தூக்கில் போடுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறது. எனவே அவர்கள் தூக்கில போட போறாங்க. அதுல 95 பேருங்க பாலஸ்தீன்ல உள்ள மருத்துவர்கள். இது வந்து அந்த பாலஸ்தீனத்துக்கு மட்டுமல்ல, மனித இனத்துக்கே இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக நாம் பார்க்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல்ல வந்து அந்த மக்கள் மனதுல என்ன சைக்காலஜி, என்ன உணர்வு ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பது குறித்து அங்க உள்ள ஒரு பள்ளியில உள்ள ஒரு பிரின்சிபால் வந்து அவர் சொல்றாரு. அது கூட நம்ம காணொளியில பார்க்கலாம். அவர் சொல்றாரு, நாங்கள் பாலஸ்தீனியர்களை அடிக்கிறோம். நாய்களை பழக்கப்படுத்தி அவர்கள் மீது ஏவுகிறோம். பலமாக கடிப்பதற்காக, அவர்களை குதறுவதற்காக, அவர்களை சுட்டுக் கொல்லுகிறோம். அவர்கள் தூசுக்கு சமாதானமானவர்கள். அதுல இங்கிலீஷ்ல சொல்றாரு பாருங்க, தே ஆர் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் எங்கள் கலாச்சாரம், எங்கள் குழந்தைகள் உள்பட எங்களுடைய பள்ளிகளில் இருந்து அனைவருக்கும் இது கற்பிக்கப்படுகிறதுன்னு சொல்றாருன்னா எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மோசமான ஒரு மனோநிலை உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு அந்த ஜியானிஸ்டுகள் இஸ்ரேலர்கள் ட்ரை பண்றாங்க, முயற்சி பண்றாங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதைத்தான் இங்கேயும் செய்கிறார்கள். இங்க மட்டும் என்ன, அவர்கள் பிற மதத்தினர் மோசமானவர்கள், அவர்களை கொல்லுங்கள். அவர்கள் எங்கேயாவது வந்து நம்ம கூட பார்த்தோம், வடக்க வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு தனியா வந்து ஒரு பெண்
தொழுகிட்டு இருக்கிற இடத்துல போய் வந்து அது முன்னால போய் வந்து இவங்க இந்து கடவுளை வச்சுட்டு வந்து ஒரு கொண்டாடக்கூடிய வழிபடக்கூடிய அந்த அளவிற்கு மனோநிலைமை எல்லார் மத்தியிலேயும் இங்கேயும் இவர்கள் செலுத்துகிறார் என்று சொன்னால் இவர்கள் அங்கே ஜியானிஸ்டுகள், இங்கே இவர்கள் மக்களுக்கு விரோதமானவர்கள் அடிப்படையிலேயே அங்க வந்து வெளிப்படையாகவே ஒரு அபிஷியல் அரசாங்க லைனாக மாறிவிட்டது. இங்கே மாறுவதற்கு முயற்சி செய்கிறது. நாம் சிறிதும் கண்ணயர்ந்தால் இது போல நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த செய்தியாக நாம் பார்க்கவிருப்பது இஸ்ரேல் வந்து என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா அதோடைய மினிஸ்டர் சொல்றாரு தெற்கு லெபனான், அதாவது இஸ்ரேலுக்கு வந்து வடக்க வந்து லெபனான் இருக்கு. அந்த லெபனான்ல தெற்கு பகுதியை கைப்பற்றுவதற்காக ஆக்கிரமிப்பதற்காக இவங்க இஸ்ரேல் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலுடைய ஒரு பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரேட்டர் இஸ்ரேல், அதுல லெபனான் இருக்கு, சிரியா இருக்கு, ஈஜிப்டோடைய ஒரு பகுதி இருக்கு, டர்க்கி இருக்கு, இதெல்லாம் சேர்ந்து அவங்களுடைய பிளான் அகண்ட பாரதம் மாதிரி. அப்போ இந்த அந்த இஸ்ரேலுடைய அந்த பிளானுடைய அடிப்படையில இங்க ஒரு பக்கம் டெல்லவீவ்ல அடித்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்துல வடக்க வந்து லெபனானுடைய தெற்கு பகுதிகளை அவர்கள் அந்த மினிஸ்டர் சொல்றாரு, நாங்கள் ஏற்கனவே 6 லட்சம் பேரை அனுப்பிவிட்டோம், இங்கிருந்து இடம்பெயர வைத்து விட்டோம் ஏதிலிகளாக. இந்த வீடுகளை எல்லாம் இடிக்க போகிறோம். எப்படி இடிக்க போறோம்? காசாவில் நாங்கள் எப்படி பாலஸ்தீனியர்களுடைய வீடுகளை இடித்தோமோ, கட்டடங்களை இடித்தோமோ, அதை போல இடிக்க போகிறோம். இங்கே அதிலே நாங்கள் அமர்வோம். இனிமேல் எவரையும் இங்கே அங்கே அந்த 6 லட்சம் பேரையும் வரவிட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய செய்தியையும் இன்றைக்கு ஒரு இஸ்ரேலிய அமைச்சர் சொல்லுகிறார் என்ற செய்தி. அப்புறம் அடுத்தது ஒரு செய்தியாக நம்ம பார்க்க இருப்பது ஐக்கிய அரேப் எமிரேட்ஸ், யுஏஇன்னு சொல்றாங்க இல்லையா, அங்க ஒரு செய்தி. ஆயிரக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் ஈரான் மீது படையெடுப்பதற்காக யுத்தத்திற்காக அங்கே வந்து இறங்கி இருக்கிறார்கள். அவர்களை அரசாங்க ரீதியாக யுஏஇ அரசாங்கம் அவர்களை வரவேற்கிறது. இப்படி ஒரு செய்தி வரும் பொழுது இது உண்மையாக இருக்குமானால் ஈரான் அவர்களுடைய கொள்கைப்படி இவர்களை தாக்குவார்களா மாட்டார்களா? தாக்கத்தான் செய்வார்கள் என்ற ஒரு செய்தியோடு அடுத்ததாக ஒரு முக்கியமான செய்தி. ஃபாக்ஸ் நியூஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வெளிநாட்டில் முக்கியமாக பிபிசி மாதிரி, சிஎன்என் மாதிரி ஃபாக்ஸ் ஸ்கை நியூஸ்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதில் ஃபாக்ஸ் நியூஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, டெல்லவீவில் இதுவரை நடந்த மோசமான ஏவுகணை தாக்குதலில் இன்றைய தினம், அதாவது நேற்று நடந்திருக்கிறது. ஏவுகணைகள் மேல ஒன்றுக்கு பின்னாலே ஒன்று ஏவுகணைகளாக வந்த வண்ணம் இருக்கின்றன. பகல் முழுவதும் சைரன் சத்தமாக இன்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் என்று அந்த இது ஃபாக்ஸ் நியூஸ் சொல்லுகிறது. அதுபோல எல்லா இடங்களிலும் கொத்து கொத்தாக குண்டுகள் விழுந்துகின்றன. கொத்து குண்டுகளை அவர்கள் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மிக மோசம். அதில் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சாக்கடை குழாய் இருக்கு பார்த்தீங்களா, பெரிய பெரிய அந்த டெல்லவீவ் நகரத்தில் உள்ள சாக்கடை குழாய், அது மேல ஏவுகணைகள் விழுந்து அந்த சாக்கடை குழாய் உடைஞ்சு ஊர் ஊரா சாக்கடை தண்ணி. அது என்ன, சாக்கடை தண்ணி வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, குண்டு விழும்போது இது மட்டும் சாக்கடை என்ன ஒரு பெரிய செய்தியா என்ன? ஆனால் இங்க எங்க இது பிரச்சனை ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் எல்லோரும் குண்டுகளுக்கு பயந்து பூமிக்கு அடியில் நிலவரையில் பதுங்கி கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஊர் முழுக்கும் பெருகி கொண்டிருக்கின்ற சாக்கடை தண்ணி அங்கேயும் வருகிறது, அங்கே அவர்கள் இருக்க முடியாத நிலை ஏற்படுகின்றது என்று சொல்லும் பொழுது இங்கதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நம்பிக்கை உள்ளவங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நம்ம தமிழ்நாட்டுல வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நினைவு எனக்கு வருது. காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் மேல ஒரு வகையான நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு திரவத்தை இந்த இஸ்ரேலியர்கள் அங்க வந்து அவர்கள் மீது அங்க தெளிச்சாங்க. அப்போ அந்த பாலஸ்தீனியர்கள் சகிக்க முடியாம அவர்கள் இடம்பெயர்ந்து ஓடிக்கொண்டிருந்ததை நம்ம பார்த்தோம். இதே விஷயம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது
எங்கேயும் ஓட முடியாமல், ஒதுங்க முடியாமல் நிலவறைக்குள் வகுந்து, அங்கே பாதுகாப்பாக இருக்கும் பொழுது, அங்கேயும் சாக்கடை தண்ணீர் வருகிறதே, வினை விதைத்தவன் வினை அறுத்துக் கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதுபோல இன்றைக்கு இன்னொரு முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரேல்ல இன்றைக்கு பலமுனை தாக்குதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. எப்படி பலமுனை தாக்குதல்னு சொன்னா, அ சிரியாவையும் இஸ்ரேல் ஒரு சவுத்துல தெற்கு சிரியாவ அத பிடிச்சு வச்சிருக்கு. இங்க பாருங்க, இஸ்ரேல் என்பது ஒரு சிறிய நாடு. சிரியால அங்க போய் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. லெபனான்ல போய் அங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈரான இங்க வந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, எவ்வளவு தூரம் அவர்களுடைய ராணுவ வீரர்கள், ஆயுதங்கள் எப்படி வந்து சப்ளை செய்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு பேராசை. இப்பொழுது அந்த சிரியாவில் உள்ள ஒரு போராளி குழு என்பது இன்று அறிவித்திருக்கிறது, இனிமேல் எங்களுக்கு இஸ்ரேல் எதிரி என்று அறிவித்திருக்கிறது. நாங்கள் எங்களுடைய எதிரியாக பாவிக்கிறோம். ஈரானுடன் சேர்ந்து இஸ்ரேலை நாங்கள் இனிமேல் அழிப்பதற்காக நாங்கள் முயலுவோம் என்று. இது அங்க மட்டுமில்ல, லெபனான்ல, சிரியாவுல, ஏமன்ல, ஈரான்ல, இப்படி எல்லா இடங்களிலும் வந்து இன்றைக்கு இஸ்ரேலிய அமெரிக்க எதிர்ப்பு, அந்த போராட்டமும் எதிர்ப்பு போரும் இன்று தீவிரமடைந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இஸ்ரேலும் எங்கெல்லாம் ஆக்கிரமிக்கிறார்களோ, எங்கெல்லாம் மக்களை அடிமைகளாக மாற்றுகிறார்களோ, அங்கெல்லாம் அந்தந்த நாட்டு மக்கள், அந்தந்த இன மக்கள் அவர்கள் திருப்பி தாக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். எதிர்ப்பு போராட்டம் தீயாக பரவுகிறது. இது புதிய எதிரியாக இன்று சிரியாவில் தோன்றியிருக்கிறது. இதுல அமெரிக்காவும் இஸ்ரேலும் இன்றைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா பக்கமும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டான். அதாவது தங்களால தங்களுடைய சக்திக்கு மீறின அளவிற்கு வேலைகளை, அதாவது ராணுவ வீரர்களை ஈடுபடுத்தி அந்த இஸ்ரேலிய வீரர்கள் தள்ளாடுறாங்க. அதாவது இனிமேல் போரிட முடியாது என்கின்ற நிலைக்கு வந்துவிட்டதை நாம் ஏற்கனவே இஸ்ரேலுடைய ராணுவ ஜெனரல் சொல்லியிருந்தாரு. இன்னும் சில வாரங்களுக்கு மேல் இவர்களுக்கு மோட்டிவேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ காசாவில், சிரியால, லெபனான்ல, ஈரான்ல எங்கும் எல்லா முனைகளிலும் அவர்கள் போரிட முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்தாச்சு. இஸ்ரேலிய ராணுவம் கலைத்து விட்டது. பல துருவங்களில் இருந்து எதிர்ப்பு. இந்த எதிர்ப்புல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது, இவர்களுக்கு ஒற்றை தலைமை இல்லை. ஒரு தலைமை கிடையாது. அதே நேரத்துல ஒற்றை நாடு இல்லை. அடிபணிய மறுக்கும் மக்கள், அடிபணிய மறுக்கும் நாடுகள், தங்களுடைய சொந்த நிலங்களில் இருந்து கொண்டு தங்களுடைய வசதிக்கேற்ப தங்களுடைய முறைகளில் இவர்கள் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் எதிர்த்து போராடுகிறார்கள். இவர்கள் களைப்படைவதில்லை. ஆனால் ஆக்கிரமிக்கக்கூடிய, அதாவது நாடு பிடிக்க வேண்டும் என்று எண்ணம் உள்ள இஸ்ரேலிய வீரர்கள் களைப்படைகிறார்கள். அமெரிக்க வீரர்கள் இஸ்ரேலியர்களுக்காக நாங்கள் ஏன் சாக வேண்டும் என்று அங்கே கேட்கிறார்கள். ஆனால் புதிய புதிய போர் முனைகளில் இங்கு மக்கள் போராடுவதற்காக தயாராகி எதிர்ப்பு போராட்டம் பரவி கொண்டிருக்கின்றது. ஒரு நல்ல செய்தி. அதுக்கடுத்தால பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னொரு முக்கியமான செய்தி. கட்டார்னு ஒரு நாடு ஏற்கனவே அவர்கள் அறிவித்துட்டாங்க. இந்த போரில் நாங்கள் சம்பந்தப்படவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த கட்டார் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அங்க உள்ள அந்த தூதரக அதிகாரிகள் வெளிநாட்டில இருந்து, ஈரான்ல இருந்து வந்திருக்கலாம், அல்லது எந்த நாட்டில இருந்தும் வந்திருக்கலாம், ரஷ்யால இருக்கலாம், அல்லது கட்டார்ல உள்ள அதிகாரிகளும் கூட இருக்கலாம். அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய விடுதிகள்ல இன்செக்ட், சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கு பார்த்தீங்களா? கரப்பான்பூச்சி மாதிரி அங்கங்க 1, 2 அப்படி இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தா, இஸ்ரேலிய உளவு கேட்ஜெட்ஸ், கருவிகளை அங்கே வைத்திருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு கத்தார் கண்டுபிடித்திருக்கிறது. அதையும் நாம் படத்துல பார்க்கலாம். சரி, இது ஒரு செய்தி. இன்னொரு முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒவ்வொரு நாடாக இஸ்ரேலுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா சொல்வதையே கேட்கவில்லை இந்த நேட்டோ நாடுகள், அவருடைய நட்பு நாடுகள் போது இஸ்ரேல் சொல்வதை எங்கிருந்து கேட்பாங்க வந்து. பிரான்சுடனான அனைத்து உறவுகளையும் இன்றைக்கு இஸ்ரேல் வந்து துண்டிப்பதற்கு முடிவு செய்து விட்டது. அது இதுல ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் அது செஞ்ச ஒரே தப்பு, இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை ஏற்றி செல்லக்கூடிய, ஆட்களை ஏற்றி செல்லக்கூடிய விமானம் பிரான்ஸ் மேல
அதோடைய ஏர் ஸ்பேஸுக்கு மேல அதாவது பறக்கக்கூடாது அப்படின்னு தடை விதித்த ஒரே காரணத்துக்காக அதாவது பிரான்சுடனான போடப்பட்ட அனைத்து ஒப்பந்தங்களையும், அத டிஃபென்ஸ் டீல்லாம் போட்டிருப்பாங்க. அதாவது ராணுவ ரீதியாக ஆயுதங்கள் கொடுக்கறது, ஏரோப்ளேன் வாங்குறது இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இஸ்ரேல் இன்று ரத்து செய்து விட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதோட அது மட்டுமல்ல, இன்றைக்கு இஸ்ரேலுக்கு நீண்ட காலமாக, அதாவது நட்பு நாடாக இருந்தது அமெரிக்கா மாதிரியே இன்னொரு நாடு. அதாவது இந்த அமெரிக்காவுக்கெல்லாம் தாய் நாடு இது நம்ம பிரிட்டன். நம்ம எல்லாம் அடிமையா வச்சிருந்தாங்கல்ல அவங்க. அந்த நாட்டினுடைய உறவுகளை இஸ்ரேல் துண்டித்து கொண்டு விட்டது. அது பிரிட்டன்ல உள்ள எல்லா அதிகாரிகளும், எல்லா அதாவது தூதர்களும், யார் இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் கூட பிரிட்டனை சேர்ந்தவன் இருக்கக்கூடாது, அவ்வளவு பேரும் இன்றைக்கு வெளியேற வேண்டும் என்று நேரடியான ஒரு உத்தரவுல இஸ்ரேலிய பிரதமர் கையெழுத்திட்டு இருக்கிறார் என்பது ஒரு நல்ல செய்தி. நம்மை பொறுத்தவரையில் இஸ்ரேலை எவ்வளவு பேர் தானாக அது தனிமைப்படுகிறதோ அல்லது மக்கள் பிற நாடுகள் தனிமைப்படுத்துகிறதோ என்றால், எதுவாக இருந்தாலும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தனிமைப்படுவது உலக நாடுகளுக்கு, மூன்றாம் உலக நாடுகளுக்கு, உலகத்தில் உள்ள உழைக்கும் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செயலாகும். அதுல அது காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சர்வதேச நீதிமன்றம் அதாவது என்ன செஞ்சிருக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். சர்வதேச நீதிமன்றம் வந்து நெத்தன்யாகுவையும், அந்த அதாவது இஸ்ரேலுடைய பிரதமர் அவரும் அந்த அமைச்சரவையில் உள்ள அந்த எல்லா சீனியர் மினிஸ்டர்களையும் குற்றவாளிகளாக அறிவித்து அவர்களை கைது செய்வதற்கான பிடிவாரண்டை சர்வதேச நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அந்த செய்தி அதை பிரிட்டன் இருக்க அது அங்கீகரித்திருக்கிறது. என்ன சொல்றாங்க, கண்டுக்காம இருந்திருக்கலாம், அல்லது இப்படி நடக்கும்போது ஆப்ஸ்டெயினா இருந்திருக்கலாம், பதில் சொல்லாம இருந்திருக்கலாம், அல்லது அந்த மாதிரி ஏதாவது செய்திருக்கலாம். அவை எதையும் செய்யாமல் பிரிட்டனுடைய அந்த பிரதம மந்திரி ஸ்டார்மர் என்ன செய்திருக்காருன்னா, அங்கீகரித்திருக்கிறார், பிடிவாரண்டே அங்கீகரித்திருக்கிறார் என்ற செய்தி ஒன்று. இரண்டாவது, இஸ்ரேலுக்கு எதிரான ஆயுத தடையை இன்றைக்கு பிரிட்டன் விதித்திருக்கிறது. ஆயுதங்கள் மட்டுமில்ல, எம்பார்கோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஆயுதம் மட்டுமில்ல, இஸ்ரேலுடைய மக்களுடைய பாதுகாப்புக்காக, நாட்டினுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அயர்ன் டோம், ஆரோ 1, ஆரோ 2 இப்படியான பல்வேறு விதமான டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் எதற்குமான அந்த டெக்னாலஜிக்கான காம்போனன்ட்ஸ், அதற்கான பொருள்கள், அதற்கு எதுவுமே அங்கே அந்த விமானங்கள் மூலமாக பிரிட்டன் வழியாக செல்லக்கூடாது அப்படின்னு அது சொன்னது. அதுதான் இது 2வது காரணம். அப்ப இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு விதி வச்சிருக்கிறாங்க. என்ன விதின்னா, அதாவது எந்த நாடாக இருந்தாலும் சரி, ஒரு நாடு எவ்வளவு காலம் உங்களோடு உறவு கொண்டாலும் சரி, எவ்வளவு உதவிகள் செய்தாலும் சரி, நீங்கள் கஷ்டப்படுகிற எல்லா காலகட்டங்களிலும் உங்களுக்கு உதவி செய்தாலும் சரி, இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு நெருக்கடியான நேரத்தில் ஒரு நாடு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய உறவு எங்களுக்கு தேவையில்லை என்பதுதான் இஸ்ரேலுடைய அந்த பாலிசியாக வைத்திருக்கிறீர்கள். அந்த அடிப்படையிலே பிரிட்டனில் இருந்து எல்லாரையும் அந்த பிரிட்டனுடைய அதிகாரிகளை வெளியேற்றி இருக்கிறது. பிரிட்டனை பொறுத்தவரையில் அவர்கள் இதை தவறி தெரியாமல் செய்யவில்லை. மக்களுடைய எழுச்சி பிரிட்டன் முழுவதும் எழுந்து கொண்டிருக்கிறது, உலகம் முழுவதும் எழுந்து கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலேயே அவர்களும் செய்திருக்கிறார்கள். இது ஒரு செய்தி பாருங்க. ரஷ்யாவுடைய நீர்மூழ்கி கப்பல் ஒரு 2 அட்டாமிக் சப்மெரின்ஸ், அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் உள்பட ஒரு 6 நீர்மூழ்கி கப்பல் ஹோர்முஸ் துறைமுகத்து பக்கத்துல வந்து நிற்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. அது எதுக்கு வந்திருக்குன்னு சொன்னா, ஈரான் மீது அமெரிக்காவோ அல்லது வேறு பிற நாடுகளோ தாக்குதல் நடத்த முற்படுமானால் அதை தடுப்பதற்காக ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் வந்திருப்பதாக அங்கே ஊர்ஜிதப்படுத்தப்படாத செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் டிஃபென்ஸ் பேக்ட்
அதாவது உடன்படிக்கை, இராணுவ ரீதியான உடன்படிக்கை இருக்கிறது போடப்பட்டிருப்பது என்பது நமக்கு தெரியும். இன்னொரு செய்தி, எக்கனாமிஸ்ட்னு ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை என்ன செய்துன்னா, ஒரு அட்டப்படம் போட்டிருக்கு. அந்த அட்டப்படத்துல ட்ரம்ப் கத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம். அங்க சீனாவுடைய அந்த தலைவர் இருக்காரு ஜின்பிங், அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு படம். இப்படித்தான் படம். அந்த படத்தை நீங்க பார்க்கலாம். அந்த இதுல என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அட்டைப்படம் சொல்லக்கூடிய செய்தி, அதுல உள்ளுக்கு அவங்க எழுதிட்டு வர்றாங்க, எதிரி தவறு செய்யும் பொழுது நீ குறுக்கிடாதே, அவனை தவறு செய்ய விடு. எதிரி வளைகுடாவில், எதிரி யாருங்க? அமெரிக்கா வளைகுடாவில் ஆழமான தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது. யுத்தங்கள், பயமுறுத்தல்கள் சீனா பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு தோட்டாவை கூட சுடாமல் சீனா வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அந்த எக்கனாமிஸ்ட் பத்திரிகை சொல்லுது. அதுபோல அமெரிக்கா தன்னால் முடிந்தது அனைத்தையும் செய்கிறது. எதற்கு? போரில் வெற்றி பெற இல்ல. அந்த பத்திரிகை சொல்லுது, தன்னுடைய செல்வாக்கை தானே அழிப்பதற்கு முடிந்த அளவு இயன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. சீனா அதை அனுமதிக்கிறது. செய் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய நாடுகள்லாம் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு யுக்தின்னு கருதுது. ஆனா மற்ற நாடுகள்லாம் சீனா அமைதியாக இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ அமெரிக்கா ஒரு பக்கத்துல பாலங்களையும் கட்டடங்களையும் இடிக்கிறது, சீனா கட்டி கொடுக்கிறது பல்வேறு நாடுகள்ல. அமெரிக்கா குண்டுகளை வீசுகிறது, சீனா வியாபாரம் செய்கிறது. யுஎஸ்ஏ, அதாவது அமெரிக்கா, தான் செய்த தவறுகளினாலும் தன்னுடைய ஆக்கிரமிப்பு அந்த கொள்கைகளினாலும் தன்னுடைய அந்த வெயிட் தாழாமல் அமெரிக்கா வீழ்ந்து கொண்டிருக்கிறது. சீனா நிமிர்ந்து நிற்கிறது, ஒளி வீசி கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில முடிக்கும் பொழுது, எதிரி தவறு செய்யும் போது குறுக்கிடாதே, அனுமதி. எக்கனாமிஸ்ட் கடைசியில முடிக்கும் பொழுது சீனா வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தியோடு முடிக்கிறது. இந்த செய்தியுடன் நான் இன்றைய காணொளியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.